பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனாலும் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்துவதை நமக்கு தருகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் அதனுடைய 63வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேவசனங்களாகி நம்மை என்று அவர்கள் பலப்படுத்துகிறார். தம்முடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது என்று கர்த்தர் சொல்கிறார். யார் அவருடையவர்கள்? தேவஜனங்களாகிய நாமும் நீங்களும் தான். சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஜனங்கள். நம்மை பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறார், உன்னை மீட்கும் வருஷம் வந்தது என்று. தேவஜனங்களாகிய நம்மை பார்த்துதான் நம்முடைய தேவன் வாக்கு பண்ணுகிறார். இத்தனை நாட்கள் காத்திருந்த காலம் அது முடிவுக்கு வருகிறது. வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து கர்த்தர் சொன்னதை அவர் செய்து முடிப்பார். அவருடைய ஏற்ற காலத்திலே தேவஜனங்களாகி நம்மை உயர்த்துவார் என்று சொல்லி அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கி இருந்த தேவஜனங்களாகி நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன்னை மீட்கும் வருஷம் வந்தது, அந்த காலம் வந்தது, உன்னை உயர்த்தும் காலம் வந்தது, உனக்கு நன்மை செய்யும் காலம் வந்தது, உன் காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது. இவ்வளவு நாட்கள் நான் பேசின வார்த்தைகளை விசுவாசித்து என்னுடைய சமூகத்துல வார்த்தையை பற்றி கொண்டு காத்திருந்த உள்ளமே, உன்னை உயர்த்தும் நாட்கள், உன் வாழ்க்கையில நான் தந்த வார்த்தைகளை நிறைவேற்றும் நாட்கள் அது வந்துவிட்டது என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வசனங்கள், இந்த வார்த்தைகள் நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது, நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையினால் வாழ்கிற தேவஜனங்களாகி நம்மை இது இன்னும் பலப்படுத்துகிறது. கர்த்தருடைய வார்த்தை அது ஒரு நாளும் பொய் சொல்லாது. அது ஒரு நாளும் தேவஜனங்களாகி நம்மை ஏமாற்றாது. அவர் சொன்னதை சொன்னபடியே செய்து முடிக்கிற நல்ல தகப்பன். தம்முடையவர்களை கைவிடவே மாட்டார். ஒன்றுமே இல்லாமல் வனாந்திரத்துல தலையின் கீழ் கல்லை வைத்து படுத்த யாக்கோபை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி அந்த யாக்கோபை பின் நாட்களிலே கர்த்தர் இஸ்ரவேலாய் ஆசீர்வதித்தார். யாக்கோபாக எத்தனாக அறியப்பட்டவனை பின் நாட்களிலே யெஷூரனாக உத்தமனாக கர்த்தர் உயர்த்தி வைத்தார். சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் அவர் கைவிடவே இல்லை. சொல்லப்போனா குருடரை அவர்கள் அறியாத பாதையில நடத்தி அவர்களுக்கு தெரியாத வழியிலே அவர்களை கொண்டு போய் அவர்களுக்கு முன்பதாக இருளை வெளிச்சமும் கோடலை செவ்வையுமாக்குவேன், இந்த காரியத்தை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தர் சொன்னதை செய்யும் வரைக்கும் கைவிடவில்லை. சொன்னதை செய்து முடித்த பிற்பாடும் தம்முடையவர்களை அவர் கைவிடவில்லை. அவர் கரம் பிடித்தால் நித்திய ஜீவனிலே கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் அவர் கைவிடவே மாட்டார். அவர் கைவிடாம நம்மை கரம் பிடித்து நடத்துறதுனால தான் தேவஜனங்களாகி நானும் நீங்களும் இன்று வரைக்கும் அவருடைய சமூகத்தில் அவருடைய ஜனமாய் அவரால் நடத்தப்படுகிற, அவருடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிற அவருடைய ஆலயமாய் அவருக்குள்ளே களி கூர்ந்து மகிழ்கிறோம். அவரை அனுபவிக்கிறோம். அவர் நல்லவர் என்பதை ருசித்து அறிகிறோம். கர்த்தர் நல்லவர். அந்த தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், இவ்வளவாய் நம்மை நேசிக்கிறவர் நம்மை பார்த்து சொல்கிறார், என் ஜனமே உன்னை மீட்கும் வருஷம் வந்தது. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திரும்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் என்று தேவ ஜனங்கள் பாடுவதை நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு கர்த்தர் தம்முடையவர்களை அவருடைய குறித்த காலம் வரும் பொழுது எது அனுகூலமா இருந்ததோ இல்லையோ, அவர்களுக்கு இருந்த பலன் இருந்ததோ இல்லையோ, எதுவுமே இல்லைனாலும் கர்த்தர் சொன்ன ஏற்ற காலம் வரும் பொழுது அவர் அவர்களை மீட்டு அவர்களை விடுதலையாக்கி அவர்களுக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். தேவஜனங்களாகி நாம் விசேஷித்தவர்கள், தேவஜனங்களாகி நாம் பாக்கியம் பெற்றவர்கள். அது மாத்திரமல்ல, இந்த வசனம் எப்படி துவங்குகிறது தெரியுமா? நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருக்கிறது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. இந்த இடத்துல 2 காரியத்தை ஆண்டவர் சொல்றார். தேவ ஜனங்களை மீட்கும் வருஷம் வந்தது. அப்படி தேவ ஜனங்களை மீட்கும் அதே காலத்துல அதே நேரத்துல கர்த்தர் ஒரு நாளை நியமித்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? நீதியை சரிக்கட்டும்படியா, நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியால் கர்த்தர் ஒரு காலத்தை குறித்திருந்தார். அந்த காலம் வந்த பொழுது கர்த்தர் நீதியை சரிக்கட்டும்படியான ஒரு நாளையும் நியமித்திருந்தார். அதுதான் சிவந்த சமுத்திரத்திலே தம்முடையவர்களை கால் நனையாமல் அவர் கடக்க பண்ணினார். அதே நேரம் அவர் நீதியை சரிக்கட்டும்படியால் குறித்த நாள் அந்த நாளா இருந்ததுனால அத்தனை ஆண்டுகளும் தம்முடையவர்களை ஒடுக்கின அந்த சத்ருவை, அந்த பார்வோனை, அவனுடைய சேனையை சகலத்தையும் கர்த்தர் அழித்து விட்டார். கர்த்தர் நீதியை சரி கட்டினார். கர்த்தர் நீதியை சரி கட்டும் பொழுது
அவருடையவர்கள் மீட்கப்படுவார்கள், அவருடையவர்கள் உயர்த்தப்படுவார்கள், அவருடையவர்கள் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய ஜனங்கள் என்று அவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் மகிமைப்படுவார். அவர்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், அவர்களை மேன்மைப்படுத்துவார். தேவ ஜனங்களுக்கு, கர்த்தருடைய ஜனங்களுக்கு அது சந்தோஷத்தின் காலம். தேவ ஜனங்களுக்கு, அவருடையவர்களுக்கு அதன் பிற்பாடு அது நித்திய மகிழ்ச்சி. அவர்கள் தலையின் மேல் இருக்கிற இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற, இம்மையில நூறத்தனை மறுமையில் நித்திய ஜீவன் என்கிற இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற எதிர்காலத்தை உடைய ஒரு மகிமையான காலம். ஆனா கர்த்தர் நீதியை சரிக்கட்டும் நாள் வந்தபோது அது சத்துருக்களுக்கு தத்தளிப்பும், அது இடுக்கமும், நிரந்தரமாய் சத்துருக்கள் அழிக்கப்படுகிற ஒரு நாளுமாயிருக்கும். வசனத்தை தியானிக்கும் பொழுதும் இதை பேசும் பொழுதும் கர்த்தர் நமக்குள்ளே உணர்த்துகிற, எச்சரித்து உணர்த்துகிற ஒரு பிரதான சத்தியம். இதுல தேவ பிள்ளைகளாகி நாம் எந்த கூட்டத்தில் இருக்க போகிறோம்? அவருடையவர்களாய், நன்மை சுதந்திரிக்கிறவர்களாய், நித்திய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் தேவஜனங்களாகி நாம் அவருடையவர்களாய் இருக்க நாம் நம்மை அர்ப்பணிக்க போகிறோமா? இல்ல நீதியை சரிக்கட்டும் நாளிலே சங்கரிக்கப்படுகிற சத்துருக்களின் கூட்டத்திலே நாம் காணப்பட போகிறோமா? இதை ஒரு எச்சரிப்பின் சத்தமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். தேவன் யாரை நேசிக்கிறாரோ, யாரை அவர் இழந்து போக விரும்பவில்லையோ அவர்களோடு கூட தான் அவர் எச்சரித்து உணர்த்துவார். ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன், நீ ஜீவனை தெரிந்து கொள்ள என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்னது போல தேவஜனங்களாகி நமக்கும் கர்த்தர் சொல்கிறார். நீதியை சரிக்கட்டும் நாளிலே சங்கரிக்கப்படுகிற சத்துருவின் கூட்டத்தில் அல்ல, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது என்று சொல்லி நான் ஆசீர்வதித்து, நான் உயர்த்தி, நான் மேன்மைப்படுத்தி, நான் மகிமைப்பட போகிற அந்த ஜன கூட்டத்துக்குள்ளே நீ இருக்க வேண்டும் என்று தேவஜனங்களாகிய நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். இது கர்த்தருடைய வாஞ்சை, கர்த்தருடைய விருப்பம். தேவஜனங்களாகிய நாமும் அழிக்கப்படும்படியாக அல்ல தேவன் நம்மை தெரிந்து கொண்டது, அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். இதை உணர்ந்து கொண்ட தேவஜனங்களால் நீதியை சரிக்கட்டும் நாளிலே தேவஜனங்களாகி நாம் நம்முடைய நீதியின் கிளையாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே களி கூர்ந்து மகிழவும், தேவஜனங்களாகி நாம் கர்த்தரால் மீட்கப்பட்டு கர்த்தர் நம்மை உயர்த்தி நம்மிலே அவர் மகிமைப்படவும், தேவஜனங்களாகி நானும் நீங்களும் அவருடைய ஜனமாய் வாழ, கர்த்தரை பிரியப்படுத்தவும், கர்த்தர் சித்தம் செய்யவும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஆவியானவரால் நடத்தப்படவும் நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் சொன்னபடியே இம்மையிலும் மறுமையிலும் நம்மிலே சர்வவல்லமையுள்ள தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாக இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் இந்த வசனத்தை கேட்கிற அனைவரையும் ஆசீர்வாதத்தோடு எடுத்துவாராக. கர்த்தரை பரிசு நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார், ஆயத்தமாகவும் பிரயாசப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் இன்றும் குறையவில்லை.